இதான ஒரு சில காரியங்களை கடந்த வாரமே நம்ம ஆரம்பித்து இந்த வாரத்திலும் கூட அதனுடைய தொடர்ச்சியை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போது கடந்த வாரத்தில் இது எந்த பக்கத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னு சொல்லி பார்க்கும்போது 91வது பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது எவ்வளவு பக்கங்கள் அடங்கியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 190, அதாவது 91லேருந்து 196ஆம் பக்கத்துக்கு இடையில் இருக்கக்கூடியதான அனைத்து காரியங்களுமே புது சிஷ்யனுடைய அழைப்பை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ கடந்த வாரம் பார்த்த ஒரு சில விஷயங்களை கூட நம்ம இந்த வாரத்திலும் கூட ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் தொடர்ச்சியாக நாம் கடந்து செல்லலாம். அப்போது இந்த ஒரு விஷயத்தை சகோதரர் எழுதும் பொழுது எப்படியாக ஆரம்பிக்கிறார் இந்த புது சிஷ்யனுடைய அழைப்பில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இது பொதுவான அழைப்பு அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போ பொதுவான அழைப்பு அல்லன்னா இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான அழைப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பாக இது உலகத்துக்குரிய ஒரு அழைப்பு அல்ல. மாறாக உலகத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அதாவது இன்னும் பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கே நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஒரு அழைப்பு தகுதியானதான்னு பார்க்கும்போது சகோதரர் சொல்லும்போது இல்லை, இது அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே எப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா தகுதியானவர்கள். வசனம் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அவர்களுடைய அழைப்பு பரலோக அழைப்பு அல்ல அப்படிங்கிறத கூட கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக பிரமாணங்கள் இருக்குது, அது புது சிஷ்யக்கு பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தாது. மாறாக வாக்கு தத்தங்கள் நிழலும் பொருளும் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணோம்னா பொருந்தும், அதாவது புது சிஷ்யக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்களுக்குள்ளே அடங்கும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அப்போ கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவேளை அவங்க வணங்கா கழுத்து உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் கூட விசுவாசிகள் இருந்தாங்களே, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போ அது கூட நம்ம காரணம் கண்டுபிடிச்சோம். என்ன காரணம் கண்டுபிடிச்சோம்னா, கிறிஸ்து அந்நாளிலே வெளிப்படவில்லை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது கிறிஸ்து ஏன் அந்நாளிலே வெளிப்படவில்லைன்னா, பாவத்துக்கு உண்டான பலி நிறைவேறும் காலம் என்ன பண்ணலைன்னா வரல அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது பார்க்கும் பொழுது அப்போ கிறிஸ்து வெளிப்பட்டாச்சுன்னா நிச்சயமாக பரலோக வாய்ப்பு அல்லது அந்த ஒரு அந்த அழைப்புக்குள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே பழைய ஏற்பாட்டு விசுவாசியாகிய யோவான் ஸ்நானகன் அவர் இருந்ததை கூட நம்ம பார்த்தோம். அப்போ கிறிஸ்து வெளிப்படவில்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை பிரதர் கொடுத்துருந்தாலுமே, அப்போ யோவான் ஸ்நானகன் மட்டும் இருக்கிறாரே, அவருக்கு கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே தான் அவர் இருந்தார், அவருக்கு அப்போ அந்த ஒரு அழைப்பு கொடுத்துருக்கலாமே, அல்லது அந்த அழைப்புக்கு அவர் தகுதியானவராக வந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது இது ஒரு புது சிஷ்யக்கு உண்டான ஒரு அழைப்பு. புது சிஷ்ய யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஞானஸ்தானத்தில் புது சிஷ்யங்கிற ஒரு காரியம் உருவாகுது. மாறாக அது எப்பொழுது முழுமை பெறுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய மரணத்தில். அப்போ மரணத்துக்கு முன்பதாகவே யார் மரித்து விட்டார்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் மரித்து விட்டார். அப்போது இன்னொரு காரியம் கூட பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் தான் அந்த ஒரு புது சிஷ்ய முழுமை அடையுது என்றால், அப்போ அதுக்கு முன்னாடியே அவரோடு கூட, அதாவது அவர் எடுத்த அந்த காலங்களிலேயே ஞானஸ்தானம் யார் எடுத்துட்டாங்கன்னா நம்மளுடைய இரட்சகர் மாதிரியே அவருடைய சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத கூட பார்த்தோம். அப்போ இதுக்கு கூட ஒரு சரியான விளக்கம் பார்த்தோம். அதாவது தற்காலிக முறையில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா புது சிஷ்யர்களாக தேவனால் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டாங்க. அப்போது இன்னும் பார்க்கும் பொழுது இந்த ஒரு அழைப்புக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேன்மை இருக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ கண்டிப்பாக இது பெரிய அழைப்பாக இருக்குது, தேவன் என்ன நினச்சிருக்கலாம்னா மேன்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட நமக்கு வந்துருச்சு. அதுக்கு தான் சகோதரர் என்ன பண்ணார்னா விளக்கம் கொடுத்தாங்க. எதன் அடிப்படையில்னு சொல்லி பார்க்கும்போது 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்தில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் கீழே இருக்கக்கூடியதான ஒரு 5 வசனங்கள் அடிப்படையில் சகோதரர் கொடுத்த விளக்கத்தை கூட நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒருவேளை மேன்மை உள்ளவர்களுக்கு அந்த அழைப்பு போயின்னு சொன்னியாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பெருமை பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கூட கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். அப்போது ஒருவேளை மேன்மை உள்ளவர்களை இந்த ஒரு அழைப்புக்கு தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் யாரை தேவன் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார் அப்படிங்கிறத கூட பார்த்தோம். பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டாருன்னா இந்த பலவீனமானவர்களை ஏன் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1000 வருட அரசாட்சியில் 2 வகுப்பாருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பிரதான பாடத்தை தேவன் கற்றுக் கொடுக்க கூடியவராக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் பலவீனமானவர்கள் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பார்த்தோம். இந்த பலவீனமானவர்கள் 1000 வருட அரசாட்சியில்
அந்த ஒரு புது சிஷ்யாக மாறி நிற்கும் பொழுது தேவதூதர்களுக்கும் மேன்மை உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அப்போது இந்த ஒரு பலவீனமானவர்களை எந்த ஒரு விஷயம் உருவாக்கியது என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை தான் என்ன பண்ணுச்சுன்னா இவங்களை உருவாக்குனது அப்படிங்கிறத கூட பார்த்தோம். ஒருவேளை இன்னும் தொடர்ந்து அப்படி பார்க்கும் பொழுது இந்த புது சிஷிக்கு ஒன்றுமில்லை பலவீனமானவர்கள் சொல்லும் பொழுது அதற்குள்ள ஒரு சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரக்கூடாது. தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக அவங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட பார்த்துட்டு அதை தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கு தேவன் இந்த ஒரு புது சிஷ்யர்களுக்கு 3 நிபந்தனை குணலட்சணங்களை கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா வைக்கிறார். அந்த 3 அதாவது நிபந்தனை குணலட்சணம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா போராட்ட குணம் இருக்கணும் சாகுற வரைக்கும் அப்படிங்கிறத கூட பார்த்தோம். 2வது அவங்க எங்கே இருந்தாலும் தேவனுடைய பிரதிநிதியாக என்ன பண்ணணும்னா காணப்பட வேண்டும் அப்படிங்கிறத கூட பார்த்தோம். 3வது அவங்க சுயாதீனம் பெற்றவங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. மாறாக இந்த சுயாதீனத்தை வைத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி பார்க்கும்போது தாமாக முன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பலி செலுத்தினாரோ அது போலவே இவர்களும் என்ன பண்ணணும்னா பலி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்போ இந்த ஒரு அழைப்பு எப்போ ஆரம்பித்து எப்போ முடிகிறது அப்படிங்கிறது கூட கடந்த வாரம் விளக்கம் பார்த்தோம். இந்த அழைப்பிற்கு ஒரு ஆரம்பம் உண்டு. அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானம். முடிவு எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது 144,000 பேருனுடைய கடைசி ஆள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தென்பட்டாலுமே மாறாக இந்த ஒரு அழைப்பு எப்போ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா 1881 இந்த ஒரு அழைப்பு முடிந்ததாக நம்முடைய சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா எழுதுகிறாரு. அதற்குண்டான சந்தேகங்கள் வருமாயினும் அவங்க எதை ரெஃபர் பண்ணலாம்னா 2வது வால்யூமை ரெஃபர் பண்ணும்போது இதற்குண்டான காரியங்களை கூட சகோதரர் தெளிவாக என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பார்த்தோம். அப்போ இப்போ நமக்கு அழைப்பு இல்லையானா அழைப்பு முடிந்து விட்டது. மாறாக அழைப்பை இழந்த அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வாய்ப்புக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா போய்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணோம்னா கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்போது தொடர்ந்து இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கும்போது புது சிஷ்டி பிதாவினால் அழைக்கப்படுகிறது அல்லது இழுத்து கொள்ளப்படுகிறது. இன்னும் சுருக்கமாக சொன்னால் எதற்கு கீழாக அது இழுத்து கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவே ஞானம், கிறிஸ்துவே நீதி, கிறிஸ்துவே பரிசுத்தம், கிறிஸ்துவே இன்னும் சொல்லி பார்க்கும்போது அதாவது என்ன சொல்லி பார்க்குறோம்னா ரட்சிப்பு மாணவர். அந்த விஷயத்துக்கெல்லாம் பிதா என்ன பண்ணுறாருன்னா இழுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிற காரியத்தின் கீழே தான் இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போது இந்த தொடர்ந்து இந்த விஷயங்களை சகோதரர் எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னா இந்த அழைக்கப்பட்ட புது சிஷ்டிக்கு என்ன தேவைன்னா முதலாவது அது வளர்வதற்கு ஞானம் தேவை அப்படிங்கிறத அதாவது இந்த 2 வசனங்கள் உள்ளடக்கி அதாவது 1 கொரிந்தியரில் இருக்கக்கூடிய வசனம் 1ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த 30வது வசனம் 1ஆம் அதிகாரம் அதாவது 1வது வசனத்தில் அதாவது 30வது வசனம் 31வது வசனம் 2 வசனத்தையும் சேர்த்தாச்சுன்னா அதாவது நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மாணவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து எழுதுகிறார் அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இப்போ அவரே நமக்கு என்னவா இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது ஞானம், அவரே நமக்கு நீதி, கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே நமக்கு மீட்புமானார் அப்படிங்கிறத சகோதரர் தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா முதல்ல கிறிஸ்து நமக்கு எவ்வாறாக ஞானமாக இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்போ பார்த்தோம்னா இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், கிறிஸ்துவே நமக்கு ஞானம், ஏன் கிறிஸ்துவை நமக்கு ஞானமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியாச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடுவோம், அவரை விட மேன்மையானவர் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே புதுசாக ஒரு அழைப்புக்குள்ளே வரக்கூடிய ஒரு சகோதரன் அவங்கள்ட்ட கேட்டால் கூட அவங்களும் என்ன சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னா அவரை தவிர மேன்மையானவர் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலுமே ஏன் தேவன் நமக்கு கிறிஸ்துவை ஞானமாக நியமிக்கிறார் அப்படிங்கிறதனுடைய சரியான ஒரு காரணத்தை நம்ம என்ன பண்ணணும்னா புரிந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் பார்க்கும் பொழுது இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னென்னா கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக தேவைப்படுகிறார் என்றால் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஞானம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகணும், சின்ன ஆராய்ச்சிக்குள்ளே. இப்போ ஞானம்னா நம்ம என்ன சொல்லலாம், அறிவு அப்படிங்கிறது நம்மளுடைய பொதுவான விளக்கமாக இருந்தாலுமே ஞானம்னா சரியா என்னங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து பார்க்கலாம். சகோதரர் எழுதும் பொழுது எப்படி எழுதுறாருன்னா ரட்சிப்பின் வழிகளில் முதல்ல மிக பிரதானமானது எதுன்னு சொல்றாருன்னா ஞானம் இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க சிஸ்டர். கிறிஸ்து நம்முடைய ஞானம்,
ரட்சிப்பின் படிகளில் ஞானத்திற்கு முதலாவது இடம், முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்பதோடு ஞானியின் சாட்சியும் ஒத்து போகிறது. பாத்தீங்கன்னா இங்க சகோதரர் கொடுக்கும்போது இந்த விஷயங்களுக்கு எழுதும் பொழுது நம்ம ஞானம் என்றால் என்னன்னு கேட்டோம் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்? அறிவுன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆனால் இங்கே பார்க்கும்போது ரெண்டு விஷயத்த ஒரு வசனத்தின் மூலமாக சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது நீதிமொழிகளில் படிக்கும் பொழுது படிங்க சிஸ்டர் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி அறிவும் ஞானமும் ஒன்னானா நிச்சயமாக என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா இங்கே வேறுபடுறதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? புத்தினா நம்ம என்ன சொல்லுவோம்? ஞானத்துக்கு நம்ம அறிவு தான் சொன்னோம். சரி, புத்திக்கு என்ன சொல்லுவோம் அல்லது அறிவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுமே ஒன்றா அப்படின்னா இல்லை. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இப்போது ஞானம்ங்கிறது ஒரு வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். புத்திங்கிறது அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நம்ம கையாளுறோம். நல்லா புரியுதுங்களா? இன்னும் சொல்லப்போனால் நமக்கு தேவனுடைய அநேக சத்தியங்கள் வருது. இப்படி செய்யாத, இப்படி செய் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் வருதுன்னு வைங்களேன், அது ஞானம். அதை செயல்முறைப்படுத்தும் போது தான் அது என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா புத்தி இல்லைங்களா? அதாவது அறிவா என்ன பண்ணுறதுன்னா நடந்துக்கிறது. இன்னும் பார்க்கும்போது உலக மனிதர்கள்ட்ட என்ன காணப்படுது அப்படிங்கிறத கூட கடந்த ஒரு காலங்களில் நம்ம அதாவது 2-3 வாரத்துக்கு முன்னாடி படித்தோம் இல்லைங்களா? அவங்கள்ட்ட எத்தனை அறிவு செயல்படுகிறத கூட பார்த்தோம். 5 அறிவு இல்லைங்களா? அப்போது நமக்கு பரிசுத்த ஆவி மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே எதுவும் மடங்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஞானமும் மடங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இங்கே பார்க்குறோம், எதை சம்பாதித்தாலும் நீ எதை சம்பாதிக்கணும்னா ஞானத்தை முதல்ல நீ என்ன பண்ணணும்னா சம்பாதிக்கணும். ஏன் இந்த இடத்துல புத்தி இல்லாமல் ஞானம் அப்படின்னு பார்க்கும்போது ஞானம்ங்கிற ஒரு விஷயம் அது பரிசுத்த ஆவி மூலமாக பரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா? புத்தி யார் வேணாலும் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஒரு டீச்சர் கொடுக்கலாம், புத்தி கொடுக்கலாமா இல்லைங்களா? அறிவு பொதுவாக யார் வேணாலும் கொடுக்கலாம் இல்லைங்களா? நம்ம நிறைய பாடங்கள்லாம் குழந்தையிலிருந்து நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற வரைக்கும் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொதுவான அறிவு தேவைப்படுது இல்லைங்களா? அது யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஞானத்தை யார் தான் கொடுக்கணும்னா தேவன் தான் என்ன பண்ண சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்து மூலமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். இன்னும் பார்க்கும்பொழுது ஏன் கிறிஸ்துவ நமக்கு ஞானமாக வைக்கிறார்? ஒரு ஆபிரகாம் வச்சிருக்கலாம் அல்லது வேற யாராவது ஒரு வச்சிருக்கலாம். யாருங்க சிஸ்டர்? புது சிருஷ்டி அப்படிங்கிறத வச்சா கூட இன்னும் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரு புது சிருஷ்டி தானே, அவர் நமக்கு வச்சிருக்கலாமே. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏன் கிறிஸ்துவ நமக்கு ஞானமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம படித்து பார்க்கும் பொழுது படிங்க சிஸ்டர், இந்த வசனத்தை அந்த கட்டம் போட்டது மட்டும் படிங்க. மனிதர்கள் மத்தியில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. புத்தி கூர்மை உள்ளவர்களும் இன்றும் அதிக அறிவையும் ஞானத்தையும் தேடுகிறார்கள். புத்தி கூர்மை உள்ளவங்க கூட நல்ல ஒரு அறிவாளி கூட எதை தேடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா அறிவையும் ஞானத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேடி வர்றாங்க. இன்னும் அந்த ஞானத்துக்குள்ளாக வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா சரியான ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாமல் ஃபெயில் ஆயிடுறாங்க. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். மிகவும் முட்டாள்தனமான மார்க்கத்தை தெரிந்து கொள்பவர்கள் கூட அந்த நேரத்திலே ஞானமில்லாத செயல் என்று தோன்றாத போது அதை பின்பற்றுகிறார்கள். இது ஞானமில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்ன பண்றாங்கன்னா அதை பின்பற்றி ஃபெயில் ஆயிடுறாங்க, தோத்து போயிடுறாங்க. தொடர்ந்து படிங்க. அப்படித்தான் தாயான ஏவாளோடும் இருந்தது. இங்கேதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஏன் தேவன் கிறிஸ்துவை நமக்கு ஞானமாக நியமிக்கணும்னா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சகோதரருடைய எழுத்து மூலமாக கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய தாயாகிய ஏவாளோடும் என்ன இருந்துச்சுன்னா எது இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த உலக மனிதர்கள் என்ன தேடினாங்க? ஞானத்தை தேடுறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஞானத்தை தேடக்கூடிய ஒரு முயற்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அவள் அறிவிற்கும் ஞானத்திற்கும் ஆசைப்பட்டாள். உண்மையில் விலக்கப்பட்ட விருட்சமே ஞானத்திற்கு திறப்பு வாசல் போல் தோன்றியது. அந்த அவங்களுக்கு என்ன தோன்றிடுச்சுன்னா அவங்க அந்த பழத்தை காமிச்சு என்ன சொல்றாங்க, நீங்க அதாவது சாப்பிடக்கூடிய நாளில் நீங்க தேவர்களை போல இருப்பீங்கன்னா வெறும் அழகு மட்டும் இல்ல அது ஒரு ஞானம் சார்ந்த விஷயமாக இருக்குமோ கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏமாந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஞானம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழிதனில தேடுறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா முயற்சி செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அவளுடைய சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணிற்று. அப்படியானால் நம்மை ஞானத்தின் நலமான வழிகளில் மாத்திரமல்ல அதனுடைய சமாதானத்தின் பாதைகளிலும் வழிநடத்த ஆலோசகர் எவ்வளவாய் தேவைப்படுகிறார். இங்கேதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது பரிபூர்ணமாக யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஏவாள் இல்லைங்களா? அவங்க பரிபூரணத்தில் இருந்தாங்களா அபூரணத்தில் இருந்தாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த விருட்சத்தினுடைய கனியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா பரிபூரணத்தில் இருந்தாங்க.
பரிபூரணத்தில் உள்ளவங்களே எதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஞானத்தை தேடுறதுல முயற்சி பண்ணி ஒரு தோல்விக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிருக்காங்க. அப்போ இங்கே தான் சகோதரர் எழுதுறாரு, அதாவது பரிபூரணத்தில் இருந்த ஏவாளுக்கே என்ன தேவைப்பட்டிருக்குன்னா ஞானம் தேவைப்பட்டிருக்கு. அது தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தோல்வி விட்டுருக்காங்க இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக ஞானத்தை அவ்வளோ சீக்கிரமாக யாருமே என்ன பண்ணிட முடியாது, கண்டடைஞ்சிட முடியாது இல்லைங்களா. அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது பரிபூர்ணம் உள்ளவங்களுக்கே ஞானத்தை தேடக்கூடிய விஷயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்துச்சுன்னா நம்மளாம் எதில் இருக்கோம்? அபூர்ணத்தில். உலக மனிதர்கள் எதில் இருக்காங்க? அபூர்ணத்தில் இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக யாருனால ஞானத்தை என்ன பண்ண முடியாதுன்னா முடியாது. அதுக்கு தான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்து என்கிற ஞான வழிகாட்டிய இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா நியமிக்கிறார். இந்த கேள்வியை நம்ம முன்னாடி கேட்கும்போது ஒரே வரியில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சொல்லிட்டோம், கிறிஸ்து நம்மளை காட்டிலும் என்னவா இருக்காருங்க, மேன்மை உள்ளவர் அப்படிங்கிற ஒரே வரியில் முடிச்சிட்டாலுமே தேவன் நியமிக்கிறதுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மிக முக்கியமான காரணம் இருக்குங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே கண்டுபிடிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக பரிபூர்ணத்தில் இருந்த ஏவாளுக்கு ஒருவேளை ரட்சகர்ங்கிற ஒரு ஆலோசகர் கிடச்சிருந்தாங்கன்னா போயிருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ பரிபூர்ணத்தில் இல்லாத நமக்கு இந்த ஒரு புது எல்லாருக்குமே கிடச்சிருமானா இல்லை. யார் ஒருத்தர் புது சிஷ்யாக இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தேவன் என்ன நிர்ணயிக்கிறாருன்னா, இது வளர்றதுக்கு அதனுடைய சுய புத்தியிலையோ அதனுடைய சுய ஞானத்திலேயோ கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுங்க, வளர முடியாது. மாறாக அதுக்கு வழிகாட்டி தேவை, கிறிஸ்து என்கிற ஞான வழிகாட்டி தேவை அப்படிங்கிற விஷயத்த கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா நியமிக்கிறார். அப்போது கிறிஸ்துவே நமக்கு என்னவா இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஞானமாக இருக்கிறார். இப்போ ஞானத்தை புது சிஷ்டி கையாளணும் இல்லைங்களா. அப்படி கையாளக்கூடிய விதத்தில் கூட நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏமாந்துடுறாங்க அப்படிங்கிறத கூட சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து எழுதிட்டு, ஏன்னா ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஞானம் செயல்படக்கூடிய ஞானம் இருக்குது. ஒன்று என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா உலக ஞானம். இதில் தான் நிறைய பேர் புது சிஷ்யனுடைய அழைப்புக்குள்ளே வந்தாலுமே இதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்கன்னா போயிடுறாங்க. இன்னொரு ஞானம் இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பரத்திற்குரிய ஞானம். அப்போ இந்த ஒரு உலகத்துக்குரிய ஞானமும் எப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்துக்குரிய ஞானம் யார் கொடுக்கக்கூடியதுன்னா மனிதர்களால் கொடுக்கக்கூடியது கிடையாது. ஏன்னா மனிதர்களால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஞானத்தை கொடுக்க முடியாது. மாறாக ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தெரிவிக்கக்கூடிய சாத்தான் கூட என்ன பண்ணலாம்னா ஞானம் சத்தியத்தினுடைய ஞானம் மாதிரியே இருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா சத்தியத்துக்குரிய ஞானம் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானமாக இருக்காதுங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது உலக ஞானத்தை நம்ம பார்த்தோம்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா சுயநலம் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுய சித்தம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுய மதிப்பை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும், சுய நீதியை வெளிப்படுத்தும், அதுக்கப்புறம் பார்க்கும்போது தன்னிலைத்தானே என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு சுய நிறைவுக்குள்ளே போயிடும். இன்னும் பார்க்கும்போது இவை அனைத்தும் எதற்குரியதாக இருக்குதுன்னா பிசாசுக்குரியதாக இருக்குங்கிறது சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா அவ்வளோதான் விளக்கம் கொடுக்குறாரு. இந்த இடத்துல உலகத்தினுடைய ஞானம் இப்படியாக என்ன பண்ணணும்னா செயல்படும் சொல்லிட்டு அடுத்து டீட்டெயிலாக எங்கே கொண்டு போகிறாருன்னா ஒரு கிறிஸ்து ஒரு புது சிஷ்டிக்கு ஞான வழிகாட்டியாக இருக்கிறாருன்னா அவர் மூலமாக ஒரு புது சிஷ்டி என்ன ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் சொல்லி பார்க்கும் பொழுது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. படிக்கலாம் சிஸ் வசனம். யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்போ இங்க பார்க்கும்போது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்துக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் என்ன தெரியுதுன்னா ஒரு வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா. நிறையவே வித்தியாசம் தெரியுது. இப்போ ஒரு புது சிஷ்டிகிட்ட என்ன செயல்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அவர்கள்ட்ட செயல்பட்டுச்சுன்னா அவங்க யாரை தன்னுடைய வழியாக கொண்டிருக்காங்கன்னா கிறிஸ்துவே என்னுடைய ஞான வழி அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. இப்போ கவனிக்கும் போது இதில் பாருங்க, முதலாவது பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதல்ல என்ன வருதுங்க, ஏன் சமாதானம் வந்திருக்கலாம் இல்லைங்களா. அவ பார்க்கும்போது சகோதரர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த பிராக்கெட் பண்ணது மட்டும் படிங்க சிஸ்டர். பரலோக ஞானம் அன்பின் குணாதிசயத்தோடு ஒத்து போகிறது. பரலோக ஞானம் அன்பின் குணாதிசயத்தோடு என்ன பண்ணுதான் ஒத்து போகிறது. அது தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த ஞானமே செயல்படும் விதத்திலும் கூட ஒழுங்கு இருக்கிறது. அப்ப இந்த ஞானம் செயல்பட விதத்துல கூட என்ன இருக்குன்னு சொல்றாருன்னா ஒரு ஒழுங்கு இருக்கா. அதாவது இந்த ஞானம் செயல்படுறது ஒரு ஒழுங்குல தான் செயல்படும், ஒழுங்கு இல்லாம என்ன பண்ணாதுன்னா செயல்படாது அப்படிங்கிறத பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படி வேணாலும் செயல்படும் இல்லை, அதுக்குன்னு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒழுங்கு இருக்கு. அதனாலதான் முதல்ல தேவன் என்ன வைக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா சுத்தம் இல்லைங்களா. ஏன் இந்த இடத்துல சுத்தத்தை வைக்கணும் தேவன்?
என்ன மாதிரியான சுத்தம் அப்படின்னா, ஒரு சகோதரோட வீட்டுக்கு போகிறோம், அந்த வீடு சுத்தம் இல்லாமல் இருக்குது, அந்த சுத்தத்தை தேவன் சொல்கிறாரானா இல்லை. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது சுத்தம். இப்போ நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், முதல்ல என்ன வந்தால் நல்லா இருக்கும்? முதலாவது சுத்தம், அதுக்கப்புறம் பின்பு சமாதானம் வந்திருக்கு இல்லைங்களா? முதல்ல எது வந்தால் நல்லா இருக்கும்? சமாதானம் இல்லைங்களா? ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சுத்தம் இருந்தால் தான் அதுக்கடுத்து என்ன வரும்னு சொல்லி பார்க்குறோம்னா சமாதானம். அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு சுத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே அழுக்காக இருக்குது, அந்த மாதிரியான சுத்தத்தை தேவன் இந்த இடத்துல சொல்கிறது இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்யாத ஒரு இருதயம் நிறைஞ்சிருக்குன்னா அந்த இடத்துல என்ன செயல்படாதுன்னா, அங்கே சுத்தம் இல்லைன்னா சமாதானம் செயல்பட்டு வாய்ப்பு இருக்கா? சமாதானம் செயல்பட்டு அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்கும். அப்போது தேவன் முதல்ல எதிர்பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஒரு வரிசை, ஒரு ஒழுங்கு இருக்குது. முதல்ல சுத்தம் இருந்தால் அந்த இடத்துல கூடவே சேர்ந்து என்ன வரும்னா அன்பின் குணலட்சணம், ஒரு இணக்கமாக வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படித்தோம். அது அன்பின் குணலட்சணங்களோடு இசைந்ததாக காணப்படுகிறது. ஆனால் அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஒழுங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தேவன் எதிர்பார்க்கிறது தம்முடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய ஒரு சித்தம். அதாவது அந்த சித்தம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்னா சுத்தம் இருக்கும். சுத்தம் இருந்தால் உடனே என்ன வரும்னு சொல்லி பார்க்குறோம்னா சமாதானம் இல்லைங்களா? இப்போ பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா சமாதானம் இல்லைங்களா? இப்போ பாருங்க, முதல்ல உலகத்தில் சுத்தத்தை எதிர்பார்ப்பாங்களா? சுத்தத்தை எதிர்பார்ப்பாங்களானா இல்லை. அதுக்கு கூட வந்து பார்த்தோம்னா சகோதரர் சொல்லும்போது, சிஸ்டர் இதை பற்றி படிங்க சிஸ்டர், இந்த பிராக்கெட்டு கீழே உள்ளது இந்த ஞானமே, அதிலிருந்து இந்த ஞானமே செயல்படும் விதத்திலும் கூட ஒழுங்கிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மேலே சொன்ன எல்லா நிபந்தனைகளையும் ஞானம் உள்ளடக்கியதாக இருந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் அது கொடுக்கிற வரிசையில் வித்தியாசம் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் ஆவி சமாதானம் உள்ளதா இருக்கிறது. அது சமாதானத்தை விரும்புகிறது, அதை மேம்படுத்த விரும்புகிறது. இருந்த போதிலும் அது சமாதானத்தை முதலில் போடாமல் பரிசுத்தத்தை முதலில் போடுகிறது. முதலாவது பரிசுத்தம், பின்பு சமாதானமாய் இருத்தல். பூலோக ஞானம் தான் எந்த விலை கொடுத்தாவது சமாதானம் என்று கூறுகிறது. பாருங்க, பூலோகத்தார் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அவங்க என்ன நினைப்பாங்களா? சமாதானம். ஆனால் தேவன் அப்படி இது பண்றது, தேவனுடைய ஞானம் செயல்படுமே. ஆனால் முதல்ல என்ன சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. முதல்ல சுத்தம் இருந்துச்சுன்னா அங்கே என்ன வரும்னு சொல்லி பார்க்குறாருன்னா சமாதானம் வரும் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இப்போ தேவன் எதிர்பார்க்குற சமாதானம்னா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ தான் பார்த்தோம். நமக்கு ஒரு சமாதானத்துக்கு நம்ம படித்த ஒரு அடிப்படை வகுப்பை கூட நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். இஸ்ரேல் ப்ராபஸி இருக்கு இல்லைங்களா? அதில் இந்த இக்ஸாத் ராபின் இருக்கார் இல்லைங்களா? அவர் போய் யாசர் அரபாத்தோட என்ன பண்ணுவாருங்க? சமாதானம் இல்லைங்களா? அந்த சமாதானத்தை தேவன் விரும்புகிறாரா? ஏன் அப்படின்னா, பூமி யாருடையதுன்னா என்னுடையது, நிலம் என்னுடையது, அதை நீங்கள் எப்படி விற்கலாம் இல்லைங்களா? அப்போ அவன் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல என்ன செயல்பட தேவன் விரும்புகிறாருன்னா சுத்தம் செயல்பட தேவன் விரும்புகிறார். அதுக்கு அடுத்து தான் என்ன வரணும்னு சொல்லி பார்க்கும்போது சமாதானம். அப்போ சுத்தம் இருக்குமே ஆயின், தேவன் விரும்பக்கூடிய சுத்தம் இருக்குமே ஆயின், அங்கே அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா சமாதானம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அடுத்து சாந்தம் இல்லைங்களா? இந்த சாந்தம், இந்த பரத்திலிருந்து வரக்கூடிய சாந்தம், ஒருவேளை அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய ஞானத்துக்குள்ளே செயல்படுறாங்கன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட ஆக்ரோஷம் இருக்குமா? ஆக்ரோஷத்துக்கு அங்கே என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா வேலை இல்லை. கிறிஸ்து எங்கேயாவது தேவாலயத்தில் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த சுத்தம் பண்ணக்கூடிய விஷயத்தில் சவுக்கெடுத்தார். அது கூட கோபமா அல்லது கோபம் இல்லையாங்கிறதுக்கு தனியாக சகோதரர்களாக பாடம் எடுத்திருக்காங்க. அந்த ஒரு காரியத்தை தவிர கிறிஸ்து எங்கேயாவது ஆக்ரோஷமாக இருந்தாரா? அது ஆக்ரோஷம்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், ஆக்ரோஷமாக இருந்தாருன்னா இல்லை இல்லைங்களா? அப்போ நல்லா கவனிச்சோம்னா சாந்தம் இல்லைங்களா? இன்னும் பார்க்குறோம், எபேசியரில் படிக்கிறோம், நீங்கள் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நம்மள்கிட்ட செயல்படணும். அப்போ இது கவனிக்கும் பொழுது ஒருவேளை ஆக்ரோஷம் நம்மள்கிட்ட செயல்பட்டுச்சு, ஆக்ரோஷம் சொல்கிறது இந்த கோபம் அந்த மாதிரியான காரியம் செயல்பட்டுச்சுன்னா அங்கே யாருடைய ஞானம் செயல்படலைன்னு அர்த்தம்னா பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்ன பண்ணலைங்க, அங்கே செயல்படலை அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் முதலாவது எதை கொண்டு வரும்னா, அதாவது இந்த சுத்தம் இதெல்லாம் படிச்சுட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இணக்கத்தை கொண்டு வரும். இணக்கம் அப்படின்னா எப்படி, இன்னும் ஒரு புரிஞ்சு கொள்றதுக்கு உதாரணம் சொன்னோம்னா, 2 சகோதரர்கள் பயணப்படுறாங்க. உதாரணத்துக்கு மதுரை வச்சுக்கிடலாம் இல்லைங்களா? மதுரைக்கு ஊழியத்துக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு போகிறாங்கன்னு வைங்க. அப்படி போகும்போது ஒரு சகோதரர் சொல்கிறாரு, தாராபுரம் வழியாக என்ன பண்ணலாம், போகலாம். அந்த இன்னொரு சகோதரர் சொல்கிறார், இல்லை அங்கே ரோடு மோசம், என்ன பண்ணலாம், பொள்ளாச்சி வழியாக போகலாம். பொள்ளாச்சி வழியாக போனால் கொஞ்சம் தூரம், ஆனால் போகலாம் அப்படின்றாரு. இவர் இல்லை, நான் சொல்கிறது தான் கரெக்ட், இப்படியே போயிடலாம் அப்படின்றாரு. இப்படியே மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க. இவங்களுக்குள்ள இணக்கமான அந்த தேவனுடைய ஊழியம் செய்ய முடியுமா? தேவன் பார்ப்பார், வேற இணக்கமுள்ள யாரோ 2 பேரை வச்சு என்ன பண்ணுவார்னா அவருடைய ஊழியத்தை செஞ்சிருவார். நம்ம பாட்டு கூட படித்த கல்கள் கூப்பிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி கல்லை வச்சு கூட தேவன் என்ன பண்ணிடுவார்னா ஊழியம் பண்ணிடுவாராக இருக்கார். அப்போது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் ஒருத்தர் செயல்பட்டுச்சுன்னா
அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இணக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க. அடுத்து எப்படி நம்ம ஒரு வரிசையில் முதல்ல சமாதானம்தான் உலகம் எதிர்பார்க்குது, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா சுத்தம். இப்போ அந்த இரக்கத்துக்கும் அப்படி தான். இரக்கம் கண்டிப்பாக தேவனுடைய இரக்கம் புது சிருஷ்டி காமிக்கும். எப்போ காமிக்கும் தெரியுங்களா? யார் மத்தியில் காமிக்கும் தெரியுங்களா? ஒருத்தர் புது சிருஷ்டியா இன்னொருத்தர் வாழாமல் அவர் அநீதியான காரியம் செயல்படுறாருன்னு வைங்க. அவருக்கு அநேக முறை வசனங்கள்னாலும் எல்லா விஷயங்களாலும் எல்லாமே சொல்கிறாங்கன்னு வைங்களேன். சொல்லியும் அவர் கேட்கலைன்னா அவர்கிட்ட என்ன செயல்படாது தெரியுங்களா? பரத்துக்குரிய ஞானத்தை என்ன பண்ணாதுன்னா செயல்படாது. ஒருவேளை பலவீனத்தில் பாவம் செஞ்சு அல்லது சொல்லும்போது உணரப்பட்டு அவர் அந்த வழிக்குள்ளே வர்றாருன்னா தேவன் எவ்வளோ தூரம் இறக்கம் பாராட்டுவாரோ அதே இறக்கம் மாதிரி யாரும் செயல்படுத்துவாங்கன்னா இந்த பூமியில் உள்ளவங்களும் செயல்படுத்துவாங்க. அப்போது நல்லா கவனிக்கும் பொழுது பரத்துக்குரிய அனைத்து விஷயங்களுமே அல்லது பரத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து காரியங்களிலுமே ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா? அதாவது நம்ம கவனிச்சோம்னா ஞானமே பிரதானம், அதாவது ரட்சிப்பின் வழிக்கு ஞானமே முக்கியம்னு வைக்கிறார் இல்லைங்களா? ரட்சிப்பின் வழிக்கு என்ன முக்கியம்னு சகோதரர் எழுதுறாருங்க? ஞானமே. இப்போ நம்ம கேட்கலாம், ரட்சிப்பின் வழிக்கு அன்பு முக்கியமா ஞானம் முக்கியமா? இப்போ நம்ம படிச்சிருக்கோம் 1 கொரிந்தியர்ல இல்லைங்களா? எல்லாமே அழிஞ்சு போயிடும். அன்பு என்ன பண்ணாது? எது முக்கியம்? ரட்சிப்பின் வழிதனில அன்பு முக்கியமா அல்லது ஞானம் முக்கியமா? என்ன கவனிச்சோம்னா சில நேரங்களில் நம்ம பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை விட்டுட்டு அன்பை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவோம்னா வச்சுருவோம். இப்போ ஒரு கேள்வி வைக்கிறோம். நீங்கள் 10 கன்னிகள் ஊமைகள் நம்ம படித்தோம் இல்லைங்களா? படிக்கிறோம் இல்லைங்களா? 10 கன்னி ஊமைகளில் 5 பேர் ஞானம் உள்ளவர்கள், 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியை என்ன பண்ணிட்டாங்கன்னு விட்டாங்க. இவங்க வந்து கேட்கும் பொழுது அவங்க என்ன பதில் சொன்னாங்க? எங்களுக்கு போதுமான அளவாக என்ன பண்ணுதுங்க இருக்குது, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க. ஏன் அந்த இடத்துல இவங்க அன்பை காட்டியிருக்கலாம்ல? கரெக்டாக இல்லைங்களா? அன்பை என்ன பண்ணியிருக்கலாம்? அவங்க காமிச்சிருக்கலாம்ல, வாங்க இன்னும் கொஞ்சம் தர்றேன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. அப்போது இந்த இடத்துல என்ன கவனிக்கிறோம்னா அன்பு பிரதானமாக இருக்கும், ஆனால் எதன் மத்தியில் அது செயல்படும்னா பரலோக ஞானத்தின் மத்தியில் தான் அது என்ன பண்ணும்னா செயல்படும். சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அன்புக்கு முக்கியம் கொடுத்துருவோம், தேவனுடைய நீதிக்கு என்ன பண்ணிடுவோம்னா பின்னாடி தள்ளிடுவோம். அப்போ நல்லா கவனிக்கும் போது பரலோக ஞானத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா அன்பு இருக்குது. அது அன்பினுடைய குணலட்சணங்களோட இசைந்து வர்றது தான் இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் நம்ம இதெல்லாம் கவனித்து தான் என்ன பண்ணணும்னா செயல்படுத்தணும் இல்லைங்களா? அப்போ பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்துக்கு வரிசை ஒழுங்கிரகம் இருக்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது எத்தனை விஷயங்களும் என்ன பண்ணுறதுன்னா அப்படியே அந்த ஒரு ஞானத்துக்குள்ளே தொடர்ந்து வர்றதை பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா பட்சபாதம் இல்லாததாக இருக்குது. எப்படி பட்சபாதம் இல்லாததாக இருக்குது அப்படின்னா இது டிஃப்ரெண்டே பார்க்காது. சின்னவங்க பெரியவங்க, பணக்காரர் ஏழை, வெளுத்தவர் வெளுக்காதவர், அந்த மாதிரி என்ன பண்ணாதுன்னா பார்க்காது. தொடர்ந்து இதை படிக்கலாம் சிஸ்டர். 111ஆம் பக்கத்தில் 111ஆம் பக்கம். இந்த பரலோக ஞானமானது பாரபட்சம் இல்லாததென்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரபட்சம் என்பது அநீதியை குறிக்கும். மேலும் பரிசுத்தம், சமாதானம், சாந்தம், கிருபை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் நற்கனிகளும் மனிதர்களுடைய குணாதிசயத்துக்கு மதிப்பளிக்குமே அல்லாமல் மனிதர்களுக்கு பாரபட்சம் காட்ட இனியும் வழி நடத்தாது. ஜென்ம சுபாவமுள்ள மனிதனின் வெளித்தோற்றம், தோலின் நிறம் போன்றவை ஆண்டவரின் ஆவியால் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் ஆவியால் புறக்கணிக்கப்படுகிறது. அப்படின்னா அது என்ன பண்ணாதுங்க? ஏழை பணக்காரர் தோல், அதாவது அந்த தோல், அதாவது வெளுத்தவங்க கருத்தவங்க, அந்த மாதிரி நிறம்னா என்ன பண்ணாதுங்க? பார்க்காது. இன்னும் பார்க்கும் பொழுது வயதில் சின்னவங்க பெரியவங்க அப்படின்னா என்ன பண்ணாதுன்னா பார்க்காது. உதாரணத்துக்கு நான் புரிஞ்சு சொல்கிறோம்னு வைங்களேன். இப்போது ஒரு புது சகோதரர், இன்னும் சொல்ல போனால் ஒரு அடிப்படை சத்தியம் கேட்டு தேவனுடைய சித்தத்தின்படி வளர்ந்து வரக்கூடிய ஒரு சகோதரர் பாடம் எடுக்க வராருன்னு வைங்களேன். அவர் புதுசு, அவரை நம்ம எப்படி பார்ப்போம்? இல்லை பாடம் எடுக்க வராருன்னு எப்படி பார்ப்போம்? அப்படின்னா நல்லா பேசக்கூடிய ஒரு சகோதரரை பார்க்குற அளவுக்கு அவரை பார்ப்போமா? ஆனால் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் செயல்படுச்சுன்னா அந்த மாதிரி என்ன பண்ணாதுங்க, வித்தியாசப்படுத்தி அது என்ன பண்ணாதுன்னா பார்க்காது. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம். இன்னும் பார்க்கும்பொழுது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா மாய்மாலம் அற்றது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அதை மாய்மாலம்னா எப்படின்னா உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாதுன்னா வெளியே ஒன்று செய்யாது. பேசும்போது சபையில் ஒன்று பேசும், வீட்டில் போய் ஒன்று நடக்கும்னு நடக்காது. அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தில் செயல்பட்டாங்கன்னா அவங்க கிறிஸ்துவனுடைய ஞானத்தில் செயல்படுறதா அர்த்தம். அப்படி செயல்படும் போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா மாய்மாலம் உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கணும்னா பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லைங்களா அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் அதே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பிரதானமாக எடுத்து பார்க்க வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம்
இல்லைங்களா? அப்போது இந்த ஒரு விஷயங்கள் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இருந்துச்சுன்னா, அந்த ஞானத்துக்குள்ளே செயல்பட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, பரத்துக்குரிய ஞானம் கிருபையும் நல்ல கனிகள் நிறைந்ததுமாய் என்ன பண்ணும்னா அவங்களுடைய வாழ்க்கை காணப்படும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாருன்னா சகோதரர் எழுதிட்டு, இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவ நமக்கு ஞானமாக பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய நடத்தை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய நடத்தையை கவனித்து பார்த்தோம்னா எது கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஞானம், நம்ம எப்படியெல்லாம் என்ன பண்ணலாம் நடக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணலாம்னா கிறிஸ்துவனுடைய அந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா கிடைக்குது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அடுத்தபடியாக சகோதரர் எழுதும் பொழுது அப்போஸ்தலருடைய நடத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க கவனித்து பாருங்கள். அதுலேயும் கூட என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அடுத்து தொடர்ந்து எழுதும் பொழுது அடுத்து என்ன ஒரு விஷயத்துக்கு நேராக சகோதரர் எழுதுறாருன்னா, கிறிஸ்துவே நமக்கு ஞானம் பார்த்துட்டோம், அவர் நமக்கு என்னவா இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா நீதி அப்படிங்கிறத சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா பக்கம் 112 என்ன பண்ணுறாருன்னா எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்பாக சப்டைட்டிலாக என்ன பண்ணியிருக்காருன்னா சகோதரர் என்ன பண்ணியிருக்காருங்க கொடுத்துருக்காரு. அப்போது கிறிஸ்து நமக்கு ஞானமாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இப்போ கிறிஸ்து எவ்வாறு நமக்கு நீதி ஆகுறாரு, நீதிக்குள்ளே நம்மளை கொண்டு வராரு அப்படிங்கிற காரியத்தை சகோதரர் தொடர்ந்து எழுதும் பொழுது முதல்ல எதை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா நீதிமான் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அதுக்குண்டான அர்த்தத்தை சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா எழுத ஆரம்பிக்கிறார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமான் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு நியாயம் இல்லைங்களா, அல்லது ஒரு நீதி இருக்கிறத அந்த ஒரு வார்த்தைகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இன்னும் பார்க்கும்பொழுது இந்த நீதிமான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது அந்த ஒரு நிலை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா உடன்பட முடியாத நிலை, அதாவது நீதியோடு உடன்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவங்கள மீண்டுமாக அந்த நிலைக்கு என்ன பண்ணுறதுன்னா கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா நீதிமான். அதாவது இந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது நீதிமான் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுக்குறாருன்னா அதுக்குள்ளே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நியாயங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க இழந்து போயிட்டாங்க. அப்போ இழந்து போனவங்களை மீண்டுமாக அதுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னா உடன்படுத்துறதுக்கு பேர் தான் நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. அப்போது நல்லா கவனித்து பார்த்தோம்னா இப்போது நீதிமான் ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏன் வந்தது, அது நீதிமான் ஆக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏன் வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம்னா முதல்ல இந்த நீதிமான் ஆக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படவே இல்லை. எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா நீதியும் கீழ்ப்படிதலும் சராசரியாக தேவனுடைய திட்டத்தில் இருந்துச்சு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆதாமினுடைய வாழ்க்கை இல்லைங்களா. ஆதாம் தவறுகிற வரைக்கும் அவர் எப்படி தான் இருந்தாருன்னா தேவன் முதல்ல எப்படி ஒரு பரிபூர்ண மனுஷனை படைச்சாரோ அதே நிலைமையில் இருந்தார். அந்த நிலைமையில் எது செயல்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதியும் கீழ்ப்படிதலும் என்னவா இருந்துச்சுன்னா ரொம்ப சரியாக செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ நீதிமான் ஆக்கப்படக்கூடிய சூழ்நிலை தேவைப்படுச்சா? ஏன்னா அடுத்து ஒருவேளை ஆதாம் மட்டும் தவறு இழைக்காமல் இருந்திருந்தாருன்னா அடுத்து வர்றவங்க எல்லாருமே எப்படி தான் இருந்திருப்பாங்க. இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஆதாம் தவறு செய்யலை அப்படின்னா அவருடைய சந்ததியில் நம்மளாம் வந்திருந்தோம்னு வைங்க, நம்மளாம் எப்படி இருப்போம்? நீதிமானா இருந்திருப்போம். அப்போ நம்மளை நீதிமானா ஆக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா? வந்திருக்காது. அது எப்போ அந்த மாதிரி வருதுன்னா தேவனோட நீதியோடு ஒத்துப்போகக்கூடிய காரியம் முதல்ல இருந்துச்சு. அந்த காரியம் என்ன ஆயிடுச்சுன்னா தேவனுடைய நீதி மாறாமல் அப்படியே இருந்துச்சு. ஆனால் கீழ்ப்படிதல் என்ன பண்ணிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆதாமினுடைய கீழ்ப்படிதல் மாறி அந்த கீழ்ப்படிதலே இல்லாத ஒரு நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தான் இப்போ இங்கே என்ன தேவைப்படுதுன்னா ஆதாம் எதை இழக்கிறார்? நீதியை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தவற விட்டதுனால இப்போ என்ன காரியம் தேவைப்படுதுன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நீதிமான் ஆக்கப்படக்கூடிய ஒரு காரியம் வருது. கரெக்டுங்களா? புரிஞ்சுட்டோமா? நீதிமான் ஆக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன பண்ணுதுன்னா தேவைப்படுது. இப்போ பார்த்தோம்னா இப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்க இன்னைக்கு பூமியில்? நீதிமானா இருக்காங்களா? நீதிமானா இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் தான் அது காரணம்? ஆதாம். நீதிமான் இன்னைக்கு ஆக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் முன்னாடி பார்க்கும் பொழுது ஆதாம் தவறுனதுனால இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமே எப்படி தான் இருக்குன்னா நீதிமானாக இல்லைங்களா. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்க. நம்ம நீதிமான் பார்க்கலாம். அது பார்க்கும்போது இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தர்கிட்ட இப்போ நம்ம சுவிசேஷன் சொல்லும்போதோ யார்கிட்டயோ சொல்லும்போதோ அவங்க எப்படி தான் இருக்காங்கன்னா நீதிமான் இல்லை. அதனுடைய காரணம் நமக்கு தெரியும், ஆதாமினுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதை போய் உலகத்தில் சொல்கிறோம்னு வைங்க, நீங்கள் நீதிமான் இல்லை, நீங்கள் ஒரு அநியாயக்காரர்,
அப்படின்னு சொல்கிறோம்னு வைங்க, அவங்க இன்னும் பார்க்கும்போது நீங்கள் ஒரு பாவி அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு உண்டான காரணம் கேட்பாங்க இல்லைங்களா? என்ன கேட்பாங்க? நான் என்ன எப்படி பாவின்னு சொல்கிறீங்க? அப்போ நம்ம எங்கே போக வேண்டியது இருக்குது? ஆதாம்ங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருங்க, தேவன் விலக்கி வைத்த அந்த விருட்சத்தினுடைய கனியை சாப்பிட்டாரு. ஒருவேளை நம்மள்ட்ட அவங்க கேட்குறாங்கன்னு வைங்க, சகோதரர் அப்படியே எழுதியிருக்காரு, ஒருவேளை நம்மள்ட்ட கேட்குறாங்க அந்த பழத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, அவர் சாப்பிட்டதுனால தானே அந்த மாதிரி ஆகிட்டாரு, நீங்கள் கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், சாப்பிடாம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விளக்கம் எப்படியா இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு சகோதரர் எழுதுறாரு, ஆதாம் தேவனுடைய பாதையிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் விலகி போனாருன்னா அவருடைய சந்ததி எவ்வளோ கிலோமீட்டர் விலகி போச்சுன்னா எண்ணிக்கையில் அடங்காத கிலோமீட்டர் தூரத்தில் எங்கே போயிட்டாங்கன்னா தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஆதாம் ஒரு 100 கிலோமீட்டர் தேவனை விட்டு தூரம் போனார்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா தூரத்தில் போயிட்டாங்க. அதனால என்னன்னு சொல்லி கவனிச்சோம்னா, இன்னும் நம்ம புரியுற மாதிரி சொன்னோம்னா, அவங்க பழத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதாவது சாப்பிடாம நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்களே, இது சாத்தியமான சாத்தியம் இல்லைன்னு சகோதரர் எழுதுறாரு. எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பானை சோறு இருக்கு இல்லைங்களா, ஒரு பானை சோறுக்கு வெந்திரிச்சா வேகலைன்னு பார்க்கறதுக்கு எவ்வளோ சோறு எடுக்கணும்? ஒரு சோறு. அந்த ஒரு சோறு யாருன்னா ஆதாம் மாதிரி. ஆதாம் தவறிட்டாரு, கண்டிப்பாக அவருடைய மனுக்குலம், அவங்களுடைய தலைவரே என்ன ஆகிட்டாருன்னா தவறுக்குள்ளே போயிட்டாருன்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் அதுக்கு பழத்தை கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அதனால் என்ன பண்ண முடியாதுங்க, அந்த ஒரு நீதிமான் ஆக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே கண்டிப்பாக வர முடியாது. அது வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா வேற ஒரு அவருடைய ஞானத்துக்கு அது செயல்பட்டுருக்கும். ஆனால் தேவனுடைய ஞானம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சரியாக செயல்படும். அப்போ ஒரு மனிதர் நினைத்தாலும் கூட கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கண்டிப்பாக நம்ம வசனம் படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்னா படிக்கலாம் சங்கீதம் 49 சங்கீதம் 7 வசனம், ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி. அப்போ பார்க்கும்போது எந்த ஒரு சகோதரனும் என்ன பண்ண முடியாதுன்னா தன் சகோதரனுக்காக ஈடுபலி கொடுக்க முடியாது. இன்னும் பார்க்கும்போது எந்த ஒரு சகோதரனும் இன்னொரு சகோதரன் நீதிமான் ஆக்க முடியுமா? நீதிமான் ஆக்கவே முடியவே முடியாது. அப்போது நீதிமான் ஆக்க முடியாதுன்னா தேவன்றிருந்து தூரம் போன ஜனங்களை எப்படி அவரோட வருவாங்க? இப்போ அவரோட வந்து சேரணும்ல இல்லைங்களா? நம்ம ஏசாயால ஒரு வசனம் படிக்கிறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் இன்னைக்கு தூரத்தில் இருக்குது. அந்த மனுக்குலம் தேவனோடு சேரணும்னா நீதிமான் ஆக்கப்படணும் இல்லையா ஒட்டுமொத்த மனுக்குலமும். அப்போ ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை நீதிமானே ஆக்க முடியாது அல்லது ஜீவனை கொடுக்க முடியாதுன்னா இப்போ என்ன கேள்வி வருதுன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அப்போ நீதிமான் ஆக்கப்பட முடியவே முடியாதா? அதுக்கு தான் தேவன் என்ன வச்சிருக்காராம், ஒரு வழி வச்சிருக்காராம். அது யார் சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து நமக்கு எவ்வாறாக இன்னும் பார்க்கும்போது கிறிஸ்து நமக்கு என்னவா மாறுறாருங்க, நீதியாக என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல மாறக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரைட். இப்போ நம்ம முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்களா, நம்மெல்லாம் யார்? ஒட்டுமொத்த உலகத்தில் இன்னைக்கு நீதிமான் இல்லை. நம்மெல்லாம் நீதிமான் போன டைம் பாடம் படித்ததுனால நமக்கு சரியாக பதில் என்ன பண்ணுறோம்னா சொல்லிடுறோம். இன்னும் பார்க்கும்போது நிறைய வசனங்கள் நம்ம கோட் பண்ணலை. கடந்த முறை எடுத்தப்போ கூட நிறைய வசனங்கள் கோட் பண்ண, இப்போ கோட் பண்ணல. அந்த புது சிஷ்ய வால்யூமில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நீதிமானாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ஆக்க. நீங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்போ பார்க்கலாம் பாருங்கள். இன்னும் பார்க்கும்போது அப்போது இந்த ஒரு நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் தேவன் கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, நிர்ணயிக்கிறாரு. இப்போ வச்சுட்டு இப்போது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அது படிக்கலாம் பாருங்க. படிங்க சிஸ்டர். மனுக்குலத்தை பூரண நிலைக்கு கொண்டு வருகிற இந்த வேலையே நீதிமானாக்குதல் ஆகும். அப்படி என்றால் உண்மையில் பூரணமாக்குதல். தொடர்ந்து படிங்க சார். இதுதான் என்னங்க சார்? இல்லை அது மறைச்சிருக்கா? இதே பார்த்து படிச்சிருங்களேன். அவர்கள் தம்மிடத்தில் நன்மை பெற தகுதியற்றவர்கள் என்றும் அவர்கள் ஜீவிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக மரிப்பார்கள் என்றும் அவர் அறிக்கை செய்திருக்கும் போது அவர் அநீதியானவர்களை விழுந்து போனவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு தொடர்பு கொள்வாரா என்று நாம் கேட்கிறோம். இதை செய்வதற்கு அவருக்கு ஒரு வழியுண்டு என்று அவர் காட்டுகிறார். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறத கூட நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அதன் மூலம் அவர் இன்னும் தன்னை நீதி உள்ளவராகவும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராகவும் காட்டுகிறார். கிறிஸ்துவை புது
உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக நியமித்திருக்கிறார் என்பதையும், கிறிஸ்து தன்னுடைய சொந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் பலியினால் இந்த உலகத்தை கிரயத்திற்கு கொண்டார் என்பதையும், ஏற்ற காலத்தில் 1000 வருட அரசாட்சியின் போது கிறிஸ்து தாமே தன்னுடைய மாபெரும் வல்லமை எடுத்துக்கொண்டு பூமியின் ராஜாவாக ஆட்சி செய்வார் என்பதையும், உலகின் அனைத்து குடும்பங்களையும் சத்தியத்தின் அறிவினால் ஆசீர்வதிப்பார் என்பதையும், தகப்பனாகி ஆதாமுக்குள் இருந்த தேவ சாயலின் பழைய நிலைக்கு கொண்டு வரும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தையும் வீழ்ச்சி மற்றும் மீட்பு பற்றிய அனுபவத்தோடு அவர்கள் பலப்படுத்தப்பட்டிருப்பதையும் காட்டுவார். மனுக்குலத்தை பூரண நிலைக்கு கொண்டு வருகிற இந்த வேலையே நீதிமானாக்குதல் ஆகும். மனுக்குலத்தை பூரண நிலைக்கு கொண்டு வருவதே என்ன நிலையாகும் சொல்லி பார்க்கிறோம்னா நீதிமான் ஆக்குறது இல்லைங்களா? இது எப்ப நடைபெறுதுன்னு சொல்லி பார்க்கிறோம்னா 1000 வருட அரசாட்சியில. அப்படின்னா நம்ம இப்ப நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோமா? கரெக்டா இல்லைங்களா? அப்பதான் என்ன ஆக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடைபெறுது இல்லைங்களா? அதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது, நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும், கிரிகை காட்டணும், சரீரத்திலும் சரி உள்ளத்திலும் சரி எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா நீதிமான் ஆக்கப்படுதல். கொஞ்சம் சொல்லுங்க, நீதிமான் எப்போ ஆக்கப்படுறாங்க? 1000 வருட அரசாட்சி வரைக்கும். அப்போ இப்போ நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோமா? நீதிமானாக சகோதரர் பாயிண்ட் பிடிச்சார். நீதிமானாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா நீதிமானாக ஆக்கப்படக்கூடிய அந்த ஒரு பூரண நிலை எப்போ உருவாகும் சொல்லி பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சியில தான் என்ன பண்ணணும்னா காணப்படும் அப்படிங்கிறத கூட சொல்லிட்டு, இதுவும் 1000 வருட அரசாட்சியில் எப்போ நடக்கும் பார்க்கும்போது தொடர்ந்து படிக்கும்போது 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம்தான் நீதிமானாக ஆக்கப்படுதல். ஆதாம் இழந்து போன அந்த பூரண அந்த ஒரு நிலைமையை மீண்டுமாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்றோம்னா பார்க்க போறோம். இப்போ நீதிமான ஆக்கப்படக்கூடிய வேலை 1000 வருட அரசாட்சியில் நடைபெறும்னா, அப்ப இப்போ எவ்வாறு நம்ம நீதிமானாக நீங்க சொன்ன மாதிரியே என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இது புது சிஷி இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நீதிமான ஆக்கப்பட்டிருக்கான்னு ஆக்கப்படலை. அப்போ கேள்வி வரும், அப்போ நீதிமான ஆக்கப்படலைன்னா நம்ம 1000 வருட அரசாட்சி வரை காத்திருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இன்னொரு கேள்வி கூட சேர்ந்து வரும். இப்போ புது சிஷ்டியே நீதிமானாக ஆக்கப்படலைன்னா எப்படி அவங்க மேலே போவாங்க? அவங்க மூலமாக எப்படி இந்த ஒரு பூமி ஒரு பரிபூரணத்துக்குள்ள வரும்? நிறைய கேள்விகள் என்ன பண்ணணும்னா வரும். அவ பார்க்கும்பொழுது, ஏன்னா இந்த ஒரு புது சிஷ்டியும் கூட எங்க இருந்தா வருதுன்னா உலகத்திலேருந்து வருது. உலக ஜனங்கள் 1000 வருட அரசாட்சியில் தான் நீதிமானாக ஆக்கப்படுறாங்கன்னா அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீதிமானாக ஆக்கப்படலை, நீதிமானாக என்ன பண்ணப்பட்டிருக்காங்க யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா புது சிஷி. இப்போ நம்ம நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கோமா? நீதிமானாக இதை மறந்துடவே கூடாது. நம்ம நீதிமானாக ஆக்கப்படலை, நீதிமானாக என்ன பண்ணுறோம்னா எண்ணப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது தொடர்ந்து பார்க்கும் பொழுது, அப்போது நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த படிச்சிருங்க சிஸ்டர் 115ஆம் பக்கம். நீதிமானாக்கப்படுதல் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு இன்றியமையாத முதல் தேவை என்பது ஏற்றுக்கொள்ளப்படல் வேண்டும். ஆனால் நாம் எப்படி நீதிமானாக்கப்பட முடியும்? சரீர பிரகாரமாக, மனதின் பிரகாரமாக, குணாதிசயத்தின் பிரகாரமாக, உண்மையாக முழுமையான பூரண நிலைக்கு திருப்பிக் கொண்டு வரப்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு நாங்கள் இல்லை என்று பதில் கூறுகிறோம். அப்படிப்பட்டதோர் உண்மையான நீதிமானாக்கப்படுதலை தேவன் நமக்கு தரவில்லை. அப்படிப்பட்டதோர் உண்மையான ஒரு நீதிமான் ஆக்கப்படுதலை தேவன் நமக்கு என்ன பண்ணலைன்னா இப்ப தரல, மாறா என்ன பண்ணிருக்காருன்னா ஆனால் வேறு விதமான ஒரு நீதிமானாக்கப்படுதலை நமக்கு தந்திருக்கிறார். வேறு விதமான நீதிமான் ஆக்கப்படுதலை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா தந்திருக்கிறார். அது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். அது விசுவாசத்தினால என்ன பண்ணப்படுதுன்னா நீதிமானாக ஆக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து படிக்கும் பொழுது, தொடர்ந்து படிங்க சிஸ்டர். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அது உண்மையான நீதிமானாக்கப்படுதல் அல்ல, இந்த நீதிமான்கள் என்று எண்ணப்படுதல் அல்லது விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதல். விசுவாசம் தொடர்ச்சியாக இருக்கும் போதும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான முயற்சிகளால் தாங்கப்படும் வரைக்கும் நலமானதாக இருக்கிறது. அவ பார்க்கும் பொழுது தேவன் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா வேறு மாற்று வழியை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்காரு. ஏன்னா இது உண்மையிலேயே எப்ப செயல்படக்கூடிய விஷயமா இருக்குன்னா 1000 வருட அரசாட்சியில தான் அது என்ன பண்ணணும்னா செயல்படும். எப்படி செயல்படும்னா அங்கேயும் இதே மாதிரி தான் கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், சரீரத்திலும் சரி உள்ளத்திலும் சரி பூரண கிரியைக்குள்ள என்ன பண்ணணும்னா அவங்க போகணும், கட்டாயம் அவங்க போகணும் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்மளை யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா? ஆனா என்ன விதத்துல நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம்னா விசுவாசத்தினால என்ன பண்ணிருக்கோம்னா வந்திருக்கோம். அப்ப இதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணணும்னா கிரியை செய்யணும். இன்னும் பார்க்கும் பொழுது அந்த 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்கள் எவ்வாறாக நீதிமான் ஆக்கப்படுறாங்கன்னா விசுவாசிக்கணும் முதல்ல கிறிஸ்துவ,
அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா கிரிகையில் காமிக்கணும், சரீரத்திலும் சரி உள்ளத்திலும் சரி எல்லாம் காமிச்சு முடிவில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நீதிமானாக. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு மாறா வேற்று ஒரு வழி எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவை விசுவாசிச்சிட்டாலே அவங்க என்ன சொல்லி பார்க்குறோம்னா நீதிமான். அல்லது நீங்கள் கிரிகையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களை நீதிமானாக என்ன பண்ணுறேன்னு தேவன் சொல்கிறாரானா இல்லை. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே நம்மளாம் விசுவாசத்தானே வந்திருக்கோம். விசுவாசத்துக்கு அப்புறம் தான், விசுவாசிச்சு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் சத்தியம் தெரிஞ்சு என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்னா கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக வந்தால் மட்டுமே இப்போ என்ன செயல்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா நமக்குள்ள அந்த நீதிமானாக எண்ணப்பட்டது அடுத்த நிலைக்கு போகிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது நீதியினுடைய கிரியையில் அவங்க என்னவா இருக்கணும்னா தொடர்ந்து அவங்க என்ன பண்ணணுங்க? நடப்பிக்கணும். அதாவது நடப்பிக்கலைன்னா அந்த ஒரு விஷயம் கூட கிடையாது. இப்போ தொடர்ந்து ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீதிமானாக எண்ணப்படுற நிலைமையிலேயே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கார். கிரிகையை காமிக்கலன்னு வைங்க. கிரிகையை காமிக்கலன்னா தேவன் என்ன பண்ணுவாருங்க? அந்த ஒரு வாய்ப்பை என்ன பண்ணிடுறாருன்னா எடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு போகிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது நமக்கு நீதியினுடைய கிரிகையில் தொடர்ந்து நடப்பித்தல் அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன பண்ணணும்னா நடக்கணும். அப்போ தான் அவங்க என்னவாக மாற முடியும்னா நீதிமானாக என்ன பண்ண முடியும்னா மாற முடியும். நல்லா பார்க்கும் பொழுது இப்போ தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா கரைபடாமல் பார்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்தால் மட்டுமே எது செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமானாக ஆக்கப்படக்கூடிய நிலைமை என்ன பண்ணுங்க? செயல்படும். அதனுடைய பூரணத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டு இருப்போம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அப்போ இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் என்னவாக மாறப்படுவோம்? நீதிமானாக ஆக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். இப்போ நீதிமானாக எண்ணப்பட்டிருக்கோம். நீதிமானாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ புது சிஷ்டி நீதிமானாக இப்போ என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா என்னப்படுது. இது எது வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய மரணம் வரைக்கும் செல்லும் இல்லைங்களா? மரணத்தில் தான் என்ன தெரியும் சொல்லி பார்க்குறோம்னா இது நீதிமானாக, அதாவது மரணத்தில் ஜெயம் கொண்டா மட்டும்தான் இது என்னவா மாறும் அல்லது தெரியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இது நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கா அல்லது நீதிமானாக எண்ணப்பட்ட நிலைமையிலேயே பாதியிலே என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்றோம்னா பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 15:43 கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். பலம் உள்ளதாய் என்ன பண்ணும்னா எழுந்திருக்கும். இப்ப நீதிமான் எண்ணப்பட்ட நிலைமையில இருக்காங்க. ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி அந்த கொடுத்த வஸ்திரங்கள் எல்லாம் கரையாக்காம வாழ்ந்து முடிச்சாங்கன்னா அவங்களுடைய உயிர் தெழுதல்ல அவங்க என்னவாக மாறுவாங்கன்னா நீதிமான் ஆக்கப்படுதல். இவர் ஒரு நீதிமான் அப்படின்னு எப்பதான் அவர் ஆகிறாரு? அவருடைய உயிர் தேடுதல். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும் சொல்லி பார்க்கணும்னா வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கா? வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கா? இப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் யார் கொடுத்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் கொடுக்குறார். எது கொடுக்குறாருன்னா அவர் என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கடனாக கொடுக்குறார் இல்லைங்களா? இப்போ என்ன கொடுக்குறாருன்னா நீங்கள் நீதிமானாக என்னுடைய பார்வையில் என்ன பண்ணுறீங்க? என்னப்படுறீங்க. ஆனால் நீங்கள் நீதிமானாக ஆக்கப்படலை. எப்போ தான் ஆக்கப்படுவீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நீதியை கடன் கொடுத்துருக்கேன். ரட்சிப்பின் வசத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை கரப்படாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே ஜெயிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணப்படும்னா வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுங்கிறத நம்ம என்ன பண்ண பார்த்துருக்கோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிச்சிருக்கோம். இப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா நீதியை நமக்கு என்ன பண்ணுறாருங்க? கடனாக கொடுக்குறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையான நீதிமான் ஆக்கப்படுதலுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கடனாக கொடுக்கப்படுறாரு. அதுதான் நம்ம படிக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையின் மூலம் கிடைக்கப்பெற்ற நீதி வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும்போது தெளிவாக படிச்சிட்டோம் இல்லைங்களா? அவங்க இந்த பூமியில் வாழ்ந்து என்னைக்கு அந்த உயிர்த்தெழுதலுக்கு போகிறாங்களோ தேவன் என்ன பண்ணுவார்னா இந்தாங்க இது உங்களுடைய நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்டான நீதி ஒரு கிரீடத்தை என்ன பண்ணுறாருன்னா கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போது நீதிமான் ஆக்கப்படுதல் எப்போ ஆக்கப்படுறாங்க அவங்க? அப்போ கண்டிப்பாக இப்போ எல்லாருமே எவ்வாறாக நம்ம இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம்னா நீதிமானாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? எண்ணப்பட்டிருக்கோம். அப்போ இதில் எந்த விதமான நமக்கு ஒரு குழப்பங்களும் எப்போவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இப்போது ஆயிரவர் அரசாட்சியில் வரக்கூடிய ஜனங்கள் எதை விசுவாசித்து நீதிமானாக ஆக்கப்படக்கூடிய நிலைமைக்கு போனாங்க? கிறிஸ்துவை என்ன பண்ணணுங்க? விசுவாசிக்கணும். விசுவாசிக்காமல் கண்டிப்பாக அதுதான் அடிப்படை இல்லைங்களா? இப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்கோம்? கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கோம்? விசுவாசிச்சிருக்கோம். அப்போ நீதிமானாக, அதாவது இன்னும் பார்க்கும்போது நீதிமானாக ஆக்கப்படுறதுக்கு, இன்னும் சொல்லப்போனால் எண்ணப்படுறதுக்கு எது முக்கியம்? கிறிஸ்துவை என்ன பண்ணணுங்க? விசுவாசிக்கணும். கிறிஸ்துவை விசுவாசிச்சா அவங்க என்ன சொல்லி பார்க்குறோம்? நீதிமான் இல்லைங்களா? அதான் படிக்கிறோம். ஏதாவது பார்க்கும்போது கிறிஸ்துவை விசுவாசிச்சா தான் நீதிமான் இல்லைங்களா? தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு 5 வசனம் இருக்குது. என்ன வசனம்னா நாம் விசுவாசத்தினாலே என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அதானே கரெக்டு. ஆனால் இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா இலவசமாய் அவருடைய
கிருபையினாலே நீங்கள் என்ன பண்ணீங்க? இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பை கொண்டு. அப்போ நமக்கு இங்கே பார்க்கும்போது ஒரு குழப்பம் வருதா இல்லைங்களா? நம்ம கேள்வி என்னென்னா, விசுவாசத்தினால் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேலே ஒரு வசனம் சொல்லுது, இல்லை இல்லை இலவசமாய் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவருடைய கிருபையினால தான் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்குது. அடுத்து வந்து பார்க்கும்போது அவருடைய ரத்தத்தினால நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. இன்னும் பார்க்கும்போது நாம் நீதிமானாக எண்ணப்படுவதற்கு, அதாவது நீதிமான ஆக்கப்படுவதற்கு அவர் உயிர் தெழுந்தால் தான் நீங்கள் என்னவா மாறுறீங்க? அவர் உயிர் தெழுதல்னால தான் நீங்கள் என்னவா மாறுறீங்கன்னா நீதிமானா எண்ணப்படுறீங்க. அடுத்து 4வது வசனம் படிச்சிட்டோம். 5வது பார்க்கும்போது கிரியை செஞ்சாதான் நீங்கள் என்னவாக எண்ணப்படுறீங்க? நீதிமானாக எண்ணப்படுறீங்க. இப்போ இதில் எது கரெக்டு? எல்லாமே எல்லா வசனம் போட்டதுனால கரெக்டா அப்படின்னா, நல்லா பாருங்க, ஒரு வசனம் தான். அதாவது நல்லா கவனிச்சோம்னா நம்ம எதில் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம்? விசுவாசம். ஒரு சகோதரர் கிரியை, இன்னொரு சகோதரர் என்ன பண்ணுறாங்கன்னா விசுவாசம், இல்லைங்களா? கிறிஸ்துவனுடைய நீதி. இன்னும் 2 வசனம் தான் இருக்குது, அதை என்ன சொல்லிடலாம். இப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம்னா, நம்ம இதில் தெளிவு இருக்கணும் நமக்கு, இல்லைங்களா? அது என்ன அப்படிங்கிறத கூட, எதனால நம்ம இப்படி ஆக்கப்படுறோம் அப்படிங்கிற. ஏன்னா இதில் எது கரெக்டு? தேவனுடைய வசனங்கள் தான். ஆனால் நீதிமானாக எண்ணப்படுறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கணும், இல்லைங்களா? இப்போ நம்மள வந்து நாளைக்கு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வைங்க, ஒருத்தர் சொல்கிறாரு விசுவாசத்தினால, இன்னொருத்தர் சொல்கிறாரு கிரிகை, இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை அவருடைய கிருபை அப்படிங்கிற போது இதில் எது சரி, அல்லது இதுக்கு வேறு ஏதாவது மாற்று விஷயங்களை தேவன் வச்சுருக்காரா அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணோம்னா நிதானிக்கணும். அதை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த புது சிஷ்யனுடைய வால்யூமில் 117ஆம் பக்கம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முடிச்சிருக்கோம். முடிந்த சகோதரர்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது வீட்டில் மறுபடியும் அதை படித்து கொள்ளும்படியாகவும் கூட நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கும் கூட சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த கூடுகையின் நிறைவாக இறைவன் இணைய கீதங்கள் நம்முடைய அன்பு சகோதரர் சந்திரமோகன் அவர்கள் வந்து நம்முடைய வாசிப்பார்கள்.